ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ப்ளூ எக்ஸார்சிஸ்ட் சீசன் 1 எபிசோட் 10 ரிவ்யூ பத்தா பார்க்க போறோம். எபிசோட் 9 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல இன்னும் வெயில் தாங்க முடியாம ஐஸ் வாங்கிட்டு, அப்பா வெயில் காலத்துல ஐஸ் சாப்பிடுறது என்ன சுகமா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்க அந்த அகாடமி கேட்டு கிட்ட ஒரு பூனை இருக்கு. அங்க இருக்க வாட்ச்மேனும் குரோ என்ன பண்ணிட்டு இருக்க கேட்க, அதெல்லாம் கண்டுக்காம அந்த பூனையை யாருக்க வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அந்த வாட்ச்மேனும் சரி நீ வெளியே போன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் கிட்ட சொல்ல, அவரும் அந்த பூனைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, நம்ம சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்குது, எப்ப பார்த்தாலும் யாருக்கோ வெயிட் பண்ணிட்டே இருக்கு, என்னன்னே தெரியல. இன்னொருத்தரும் ஆமா அவர் தான் இறந்து போயிட்டாரு, ஆமா ஒரு ஃபெமிலியரோட மாஸ்டர் இறந்து போனா அந்த ஃபெமிலியர் என்ன அவன் கேட்க, அங்க இருக்கவரும் அமைதியாரு, அவனு கேட்ட என்ன வருது, எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபெமிலியரோட மாஸ்டர் இறந்து போனா அது பழையபடி ஒரு டீமனா மாறும், அப்படி மாறினா யாராலையும் அதை கட்டுப்படுத்தவே முடியாது. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கதெல்லாம் அந்த பூனையுமே கேட்டுக்கிட்டு இருக்கு. இப்ப ரெண்டு அவனோட ரூமுக்கு போறான். அவனும் இது ஒரு பணக்கார ஸ்கூல் தானே, இங்க எல்லாரும் ஏசி போட மாட்டாங்களாப்பா, ரொம்ப வெயிலா இருக்கு தாங்க முடியும்னு சொல்ல, அவனோட பிரதரும் நம்ம வீட்டுல இருக்கிறப்ப ஏசில இருந்தோம் ஒரு ஃபேனே போதும், அதுவும் இல்லாம இது ஒரு பழைய பில்டிங்ல அதெல்லாம் கிடைக்கவும் கிடைக்காது. சரி ரின், நான் கேட்ட அந்த மினரல் வாட்டரை நீ வாங்கிட்டு வந்தேன்னு கேட்க, ரினோ ஆட போன விஷயத்துல அதை மறந்துட்டல, பரவாயில்ல இந்த ஐஸ்கிரீம் இருக்கு உனக்கு வேணுமான்னு கேட்க, அவனோட பிரதரும் அப்ப ரெண்டு ஐஸ்கிரீமும் உனக்கு தான் வாங்கி வந்திருக்கேன், பரவாயில்ல நானே போய் அப்புறமா வாங்கிக்கிறேன்னு சொல்ல, ரினோ ஆட போப்பா எப்ப பார்த்தாலும் இப்படி உருன்னு இருக்கியே, போய் சண்டே எதுமா கொடுத்துருக்கானுங்க ஹோம் இருக்க, இங்க பாரு ஒரு எஸ்கொயர் அப்டேட் ஆனு சொல்றீங்க, ஆனா இந்த எஸ்கொயர் ரொம்ப கீழே அடிமட்டத்துல இருக்கே, ஆமா இந்த லிஸ்ட்ல நீ எங்க இருக்கேன்னு கேட்க, அவனோட பிரதரும் இன்டர்மீடியட் ஃபர்ஸ்ட் கிளாஸ்னு சொல்ல, ரினோ அந்த லிஸ்ட பார்க்க நடுவுல அவனோட பேர் இருக்க, அது பார்த்து அவனும் சந்தோஷப்பட்டுட்டு ஆட பரவாயில்லப்பா நீ ஒன்னும் அவ்வளவு பெருசா இல்ல, அவனோட பிரதரும் உனக்கு நான் அவ்வளவு பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்ல, ரினோ அது சரி இந்த பாலடின் ஃபர்ஸ்ட்ல இருக்க இந்த இடத்துக்கு போறதுக்கு நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட போறேனோ. ரினோட பிரதரும் பாலடிங்கிறது ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்க இடம், அதுவும் இல்லாம அது வெறும் ரேங்க் வச்சு மட்டும் டிசைட் பண்ற விஷயம் கிடையாது, அதுவும் இல்லாம உன்னை இப்போதைக்கு எந்த மிஷனுக்கும் அனுப்பவும் மாட்டோம், உனக்கு ஒரு ஆர்டர் கொடுத்தா நீ அதை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிற, உன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்க, அதுவும் இல்லாம ஒரு சின்ன வேலை கூட உன்னால சரியா செய்ய முடியலன்னு சொல்ல, இது கிட்ட ரினோ அட ஏன்பா அதுதான் சாரி சொல்லிட்டல, ஏன் அதுக்கு இன்னும் கோவப்பட்டு இருக்க, அவனோட பிரதரும் அது மட்டும் கிடையாது, நீ சண்டை போடுறப்ப முழுசாவே ஸ்டேட்னோட பவரை நம்பியே சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, ரினோ நீ ஒரு பெரிய ஆள் தான் நான் ஒத்துக்கிறேன், அதுக்கு நீ இப்படி பேசிட்டு இருக்காரு, ஷேமி உன்னை பாத்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஓவரா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல, அவனோட பிரதரும் ஆமா இந்த சண்டையில எதுக்கு ஷேமி நீ உள்ள நுழைக்கிற, ஒரு சின்ன வேலை கூட செய்ய தெரியல, ஆனா சம்பந்தம் இல்லாம இப்படி சண்டை போட்டுட்டு இருக்க அப்படின்னு கேட்க, இருக்கட்டு ரினு கோவப்பட்டு அவனோட கண்ணாடி தட்டி விட அது மேல பட்டு கீழே நுறங்கி போகுது. ஆனாலுமே ரின்னு அதை பார்த்துட்டு ஆடா இங்க பாருப்பா கரெக்டா லேண்டிங் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்க, இதை பார்த்து அவனோட பிரதரோ இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவன் இன்னுமே கோவப்படுறான். இப்ப அவனுக்குமே ஒரு கால் வர, அவனும் எடுத்து பேசிட்டு சரி நான் உடனே வரேன்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிக்க, இதை பார்த்து ரின்னு எனது மிஷினா நானும் வரேன்னு சொல்ல, அவனோட பிரதர் ஒக்குமுறாவும் இதுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட டிராயர்ல இருக்க நிறைய கண்ணாடில இருந்து ஒரு கண்ணாடி எடுத்து போட, இதை பார்த்து ரின்னு இரடா இவன் இவ்வளவு கண்ணாடி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட ரெண்டு பேருமே இப்ப அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ரென்னோட பிரதர் ஒக்குமுறாவும் தன்னோட பேட்ஜ் காட்டிட்டு உள்ள போவ, பின்னாடியே ரின்னு வந்துட்டு என்னோட எஸ்கொயர் நானும் வரேன்னு சொல்லிட்டு பின்னாடி வர, இதை பார்த்து ஒக்குமுறாவும் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, ரென்னோ கவலைப்படாத உன்னோட இன்னொரு கண்ணாடி உடையாம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு ஒக்குமுறாக்கு இன்னும் வந்து என்னடா பேசிட்டு இருக்க சம்பந்தம் இல்லாம, ரினோ இப்ப நான் வீட்டுக்கு போறதுன்னு சொல்லிட்டு வெறுப்பு பேசிட்டு இருக்க, அங்க பின்னாடி என்னமோ சத்தி கேக்குது. ஒக்குமுறாவும் சரி இங்க என்ன நடக்குதுன்னு கேட்க, அவங்களுமே அந்த சிச்சுவேஷன் பத்தி சொல்றாங்க. அங்க இருக்க ஆபீசரும் கூறது கார்டியன் கேட் தன்னோட கண்ட்ரோல்ல இருந்து அங்க எல்லாத்தையும் போட்டு நோரிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, அவங்களுமே அந்த இடத்துக்கு போய் பாக்குறாங்க. அங்க பார்த்தா எபிசோட் ஸ்டார்டிங்ல காட்டின பூனை ரொம்ப பெருசாகி இருக்கு, ஆனா அந்த பூனையும் நீங்களா போய் சொல்லிருக்கீங்க சொல்றது ரினுக்கு மட்டும் கேக்குது. அங்க இருக்க வாட்ச்மேனும் நாங்க தெரியாதனமா புஷிமரோ அதாச்சும் உங்க அப்பா இறந்து போனதை சொன்னதால அந்த பூனை கோவப்பட்டு பெருசாகி எல்லாரும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அவனுமே கவலைப்படாதீங்க எக்ஸர்சைஸ் நாங்க பாத்துக்கோன்னு சொல்ல, ரினோ ஆமா அப்பாக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் கேட்க, யூகியாவும் அங்க இருக்கே அந்த பூனையோட பேரு சித், அதுதான் ஃபாதரோட ஃபெமிலியரா இருந்தது. ரினோ என்னது கேட் சித்தா, இது என்ன பூனை மரியாதை என்னதுன்னு கேட்க, யூகியாவும் பூனை உருவத்துல இருக்க டீமனை கேட் சித்துன்னு சொல்லுவோம், அதுவும் ஜப்பான்ல அந்த மாதிரி டீமன்ஸ் நிறைய காலம் வாழ்ந்துச்சுன்னா அதுக்கு ரெண்டு வால் வரும், இது எல்லாமே நாங்க கேட் சித்துன்னு சொல்லுவோம். அதுவும் இந்த கேட் சித் பல நூற்றாண்டுகளா இங்க வாழ்ந்துட்டு இருக்க ஒரு கார்டியன் ஸ்பிரிட்னு சொல்லலாம். அதுவும் அந்த காலத்துல இருக்க மக்கள் இது ஒரு கார்டியன் ஸ்பிரிட்டா வணங்கிட்டு இருந்தாங்க. அந்த காலத்துல இருக்க மக்களுக்கு பட்டு ரொம்ப முக்கியமா இருந்துச்சு, அந்த பட்டை இந்த கார்டியன் பாதுகாத்துட்டு இருந்துச்சு. நாட்கள் போக போக நிறைய மக்கள் இந்த பட்டு மேனுஃபேக்சர் பண்றதை நிறுத்திட்டாங்க, அப்புறம் இந்த கார்டியனும் மறந்து போயிட்டாங்க. அப்புறம் ஒரு நாள் மக்களோட பேராசைனால அதோட கோயிலே அழிஞ்சு போச்சு, தன்னோட வீடு கண்ணு முன்னாடி அழிஞ்சு போனதை பார்த்து அந்த கார்டியன் ஒரு டீமனா மாறிச்சு. இந்த சைடு பார்த்தா அங்க இருக்க எக்ஸாசிஸ்டுமே அங்க இருக்க கூரை கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க, ஆனா அந்த பூனையுமே நீங்களா போய் சொல்லிருக்கீங்க சொல்லிட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த மாதிரி அந்த பூனை சொல்றது ரினுக்கு மட்டும் கேக்குது. அங்க இருக்க எக்ஸாசிஸ்ட் என்னடா தன்னோட வெப்பன் வச்சு தாக்குனாலுமே அந்த டீமனுக்கு ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. ஒக்குமுராவும் என்னன்னு கேட்க, அவங்களுமே நாங்க எல்லா வெப்பனையும் ட்ரை பண்ணோம், ஆனா அந்த டீமனுக்கு ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. யூகியோ அன்னைக்கு அந்த மிஷின்ல நீ ஃபாதர் ஃபூஜிமோரு கூட தானே போன, உனக்கு ஏதாச்சும் அந்த கேட்டை பத்தி தெரியுமான்னு கேட்க, மத்தவங்களும் என்ன மிஷின் கேட்க, அவங்களுமே அந்த பிளாஷ்பேக்க சொல்றாங்க. அந்த பிளாஷ்பேக்ல இந்த பூனையோட கோயில அழிச்ச அப்புறம் அங்க இருக்க எல்லாத்தையும் இது போட்டு நோக்கிட்டு இருக்கு, அதை கட்டுப்படுத்துறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க, ஆனா யாராலையும் எதுவும் பண்ண முடியல. கடைசியில ட்ரூ கிராஸ் நைட் ஆர்டர் சேர்ந்த நம்ம ஃபாதர் ஃபூஜிமோரு கிட்ட போனாங்க. அந்த டீமன் அழிக்கிறதுக்கு போனவர் தான் ஃபாதர் ஃபூஜிமோரு தி பாலடின்.
ஃபாதர் ஃபூஜிமோரோ பேலடிங்கிற வார்த்தை கேட்ட உடனே ரினுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. ஃபாதர் ஃபூஜிமோரோ எந்தவித வயலன்ஸ் யூஸ் பண்ணாம அன்னைக்கு அந்த பிரச்சனையை தீத்தாரு. யூகியாவும் ஆமா. அதுக்கப்புறம் ஃபாதர் ஃபூஜிமோரோ அந்த கேட்டை தன்னோட ஃபெமிலியரா மாத்தினாரு. அதுக்கு கூரோன்னு பேரை வச்சு இந்த கேட்டை பாதுகாக்க வச்சாரு. அங்க இருக்க மத்த எக்ஸாசிஸ்டும் தன்னோட மாஸ்டர் இழந்த உடனே அது பழைய உருவத்துக்கே போயிடுச்சு. யூகியாவும் இந்த மாதிரி விஷயம் ஏற்கனவே நடக்கும் தெரிஞ்சதான் ஃபாதர் என்கிட்ட இதை கொடுத்தாரு. அந்த பிளாஷ்பேக்ல ஃபாதர் ஃபூஜிமோரோவும் எனக்கு ஏதாச்சும் எதிர்காலத்தில் நடந்தா இதை கூரோக்கு கொடுன்னு சொல்லிட்டு அதை கொடுக்குறாரு. யூகியாவும் அதை திறந்து பார்த்துட்டு இது ஒரு மாடிஃபை பண்ண கிரனேட், எனக்கு தெரிஞ்சு நிறைய மெடிசனோட சேர்த்து அதை கொண்டு நினைக்கிறேன். இந்த கிரனேட் எவ்வளவு பவர்ஃபுல் தெரியல, அதனால நீங்க எல்லாரும் பின்னாடி போயிடுங்க, இதை நானே பாத்துக்கன்னு சொல்ல இந்த சைடு பார்த்தா ரினுக்கு அந்த பூனை பேசுறது கேக்குது. போய் சொல்றீங்க, ஷீரோ ரொம்ப பவர்ஃபுல்லானவன், அவன் சாகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுது அந்த பூனை. யூகியாவும் ரின் கிட்ட நீமே பின்னாடி போயிடு, இந்த ட்ரக் மேல ஒர்க் ஆகுமானே தெரியலன்னு சொல்ல ரினு அப்ப இது நீ கொல்ல போறேன்னு கேட்க யூகியாவும் ஆமா, இந்த எக்ஸாசிஸ்ட் அகாடமிலேயே இந்த மாதிரி ஒரு டீமன் டைம் பண்ற அளவுக்கு யாருக்குமே திறமை கிடையாது, நமக்கு இதை கொள்றதை தவிர வேற வழியே கிடையாது. ஆனா இந்த சைடு அந்த டீமனுமே ஷீரோ திரும்பி வருவான், அவன் வர வரைக்கும் நான் சாக மாட்டேன்னு சொல்லுது. இதை பார்த்த ரினுமே ஒரு நிமிஷம் அவன் சோகமா இருக்கான், அவனை நீ கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்ல யூகியாவும் ஆமா உனக்கு எப்படி இது தெரியும்னு கேட்க ரினு எனக்கு தெரியல, ஆனா டீமனுக்குள்ள இருக்கு ஒரு டெலிபதின்னு நினைக்கிறேன், அது பேசுறது எனக்கு புரியுது. யூகியாவும் இருந்தாலுமே இதை நான் அப்படி விடக்கூடாது ரினு, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாரு, நான் அதுகிட்ட பேசி சமாதானப்படுத்துறேன்னு. யூகியாவும் எனது பேசி சமாதானப்படுத்த போறியான்னு கேட்க ரினு ஆமா, அவன் கூட நான் சண்டை போட போறது இல்ல, என் மண்டையை யூஸ் பண்ண போறேன் நீ சொன்ன மாதிரியே. ரினு அந்த டீமன் முன்னாடி போயிட்டு நான் ரினோ குமுரா ஷீரோட பையன் சொல்ல இதை பார்த்து அந்த பூனைக்கு ஷாக்கா இருக்கு, எனது ஷீரோட பையனா, ஷீரோ இறந்து போயிட்டாரு, என்னோட அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்ல அந்த பூனை அதையுமே நம்பாம இல்ல நீ போய் சொல்ற, நான் அதை நம்ப மாட்டேன்னு சொல்லுது. ரின் அப்பயுமே இல்ல அவர் இறந்தாரு சொல்ல அந்த பூனையும் நம்பாம இல்ல நீங்க போய் சொல்றீங்க சொல்லிட்டு திருப்பி அவனை மோத வருது. பார்த்தா அது அவன் தலையில மோதி கீழே விடுது. இதை பார்த்து யூகியோக்கு ஷாக்கா இருக்கு, அடப்பாவி மண்டையை யூஸ் பண்ணி யோசிப்பான்னு பார்த்தா இவன் நிஜமாலே மண்டையை யூஸ் பண்றானே. ரின்னும் அந்த டீமன் முன்னாடி போயிட்டு உனக்கு எங்க அப்பா நான் ரொம்ப பிடிக்கும் போல, அதனால தான் இவ்வளவு சோகமாயிட்டல, உனக்கு மட்டும் இல்ல எனக்குமே அதே மாதிரி தான், அதனால நம்ம ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸா இருப்போமே. இதை பார்த்த உடனே யூகியோக்கு அவனோட அப்பா ஞாபகம் தான் வருது. அந்த கோவமா இருக்க டீமன் கிட்ட ஃபாதர் பூசிக்கிறவும் போயிட்டு உன்னை இவ்வளவு வருஷத்துக்கு வணங்கிட்டு இருக்க மக்கள் மறந்த உடனே நீ கோவமாயிட்ட, எனக்கு புரியுதுதான், நீ சோகமா இருக்கன்னு எனக்கு புரியுது, அதனால நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருப்போமே, என்ன சொல்ற, உனக்காக நான் வைன் கூட எடுத்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல இந்த காட்சி பார்த்த உடனே யூகியோக்கு அதுதான் ஞாபகம் வருது. இந்த சைடு அந்த டீமன் கூரோக்குமே ஃபாதர் பூசிக்கிறோம் ஞாபகம் வருது, அதுவுமே அதை நினைச்சு அழ ஆரம்பிக்குது. இதை பார்த்து பின்னாடி இருக்க எக்ஸசைஸ்க்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. அவங்களுக்கும் பின்னாடி பார்த்தா மெபிஸ்டோவும் அவனோட பிரதரும் இருக்காங்க. மெபிஸ்டோவும் சரி அவன் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன்னு கேட்க அவனோட பிரதரும் அவன் எப்படி இருக்கான்னு இப்ப சொல்ல முடியாது, அதுவும் இல்லாம அவன் சண்டை போட்டு நான் பார்க்கவே இல்லையே. மெபிஸ்டோவும் அவன் எப்பயுமே இப்படிதான் எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியை கொடுப்பான், சரி அவன் கூட நீ சண்டை போட போறேன்னு கேட்க அவனோட பிரதரும் இல்ல முதல்ல நான் இங்க இருக்க ஜப்பானை பத்தி கத்துக்கணும், அதனால வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே கிளம்ப பின்னாடி பார்த்தா அவன் கூட இருக்க ப்ரொஃபசர் அங்க இருக்காரு. இவனை நீ நம்பலாமான்னு கேட்க மெபிஸ்டோவும் கவலைப்படாத, அவனை பார்த்து அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு, அவன் கண்டிப்பா ஏதாச்சும் செய்வான். இந்த சைடு பார்த்தா ரின் கூட கூரோ ரொம்ப க்ளோஸ் ஆயிடுச்சு. யூகியும் வந்துட்டு அட உன் மேல ரொம்ப பாசமாயிட்டா போல அப்படின்னு சொல்ல ரினோ ஆமா இவனை நீங்க என்ன செய்ய போறீங்க கேட்க யூகியாவும் கவலைப்படாத, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பேசி உன்னோட ஃபேமிலியா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் பேசிருக்கேன். இப்படி யூகியாவும் பேசிட்டு இருக்க கூரோவும் அவன் கையில இருக்க அந்த கிரனேட வாங்கி ரின் கிட்ட கொடுத்துட்டு இது ஷீரோ கிட்ட இருந்து வந்த பிரசன்ட், இதை ஓபன் பண்ண அப்படின்னு சொல்லுது. ரின்னோ அதை கேட்டுட்டு கூரோ என்ன சொல்றானா இது ஃபாதரோட பிரசன்ட்னு சொல்றான்னு சொல்ல யூகியாவும் அந்த ஹோலி வாட்டர் கிரனேட திறந்து என்னன்னு சொல்லிட்டு பாக்குறான். பார்த்தா அதுக்குள்ள இருக்கு ஒயின்னு தெரிய வருது. இதை கேட்ட உடனே அந்த கூரோக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. இதை பார்த்து யூகியாவும் சிரிச்சிட்டு நான் அப்பயே யோசிச்சிருக்கணும், ஃபாதர் எப்பயுமே கூரோவை கொள்ள யோசிச்சிருக்க மாட்டாருன்னு. யூகியாவும் அந்த வைனை ஊத்தி கொடுக்க அந்த பூனையுமே ரொம்ப சந்தோஷமா குடிக்குது. இதை பார்த்து ரினுமே நம்மளோட ஃபாதர் நிஜமான சூப்பர்ல அப்படின்னு சொல்ல ஆனா இது கேட்காத யூகியாவும் என்னன்னு கேட்க ரினு அதுவா நான் எதுவுமே சொல்லலையே. இதோட இந்த எபிசோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். until then bye bye.